ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, கவுன்சிலிங் டேட்ஸ் எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்குது. அந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான சர்வீஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா, நல்லா கவனிங்க. நார்மலாக கவுன்சிலிங் டேட் எப்போனா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். கவுன்சிலிங் டேட் நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்? தமிழ்நாடு கவுன்சிலிங் அண்டு ஸ்டேட் கவுன்சிலிங். அப்போ ஓகேவா, ஸ்டேட் கோட்டா ஆர் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்? தெளிவாக கவனிச்சுக்கோ. இது ரொம்ப எக்ஸ்பெக்டட் தான். ஓகேவா? அக்யூரேட்டாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் நியர்லி இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு நீட்டோடைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீட்டோடைய ரிசல்ட் ஜூன் 12 சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஜூன் 12 நம்மளுக்கு ரிசல்ட். ஜூன் 12 நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அங்கிட்டிருந்து 8 days கேப் விழுவும். 8 days வந்து என்னது கேப் எடுத்துக்குவாங்க. யார்? என்எம்சி எடுத்துக்குவாங்க. 8 days என்ன பண்ணிக்குவாங்க? என்எம்சி வந்து நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். நம்மளுக்கான ஆல் இந்தியா கோட்டாவை கண்டக்ட் பண்ணுறவங்க யார்? எம்சிசி. சாரிப்பா உளருது. எம்சிசி கவுன்சிலிங். ஓகேவா? எம்சிசிக்காரவங்க 8 days கேப் எடுத்துக்கிட்டு ஜூன் 21 நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டாக்கான ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா கோட்டாக்கான ரவுண்டு 1 கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்கிட்டிருந்து ரிலீஸ் பண்ண டேட்லேருந்து இப்போ ஜூன் 21 ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கிட்டிருந்து கண்டிப்பாக 10 days to 12 days 10 days to 12 daysக்குள்ளே நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆயிடும். அப்போ கண்டிப்பாக ஜூன் 30 இருந்து ஜூலை 2க்குள்ள நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆயிடும். ஃபினிஷ்டு. ஓகேவா? ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆயிடும். ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆன உடனே ஸ்டேட் கோட்டாக்கான ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நம்மளுக்கு ஜூலை 10 to ஜூலை 13க்குள்ள ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங் வந்து ஃபினிஷ் ஆயிடும். ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங் வந்து ஃபினிஷ் ஆயிடும். ஓகேவா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோ. கவுன்சிலிங் ஸ்டேட் கோட்டாவாகட்டும் இல்லை ஆல் இந்தியா கோட்டாவாகட்டும் நம்மளுக்கு எப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க நல்லா கவனிச்சுக்கோ. ஜூலை 12 நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூன் 12 வந்து நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூன் 12 ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா எம்சிசி கவுன்சிலிங் வந்து 8 days கேப் எடுத்தாங்க அப்படின்னா ஜூன் 21 நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டாக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஆல் இந்தியா ரவுண்டு 1 கவுன்சிலிங்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அங்கிட்டிருந்து 10 to 12 days நம்மளுக்கு ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி முடிச்ச அடுத்த டேவே வந்து நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1 ரிசல்ட்டை வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1 ரிசல்ட்டை வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஜூன் 30லேருந்து ஜூலை 2க்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. அப்போ ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1 ஜூலை 2க்குள்ளே முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஜூலை 3 அடுத்த நாளே அவங்க ரிலீஸ் பண்ணி அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? டேட். அப்போ அதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு வந்து சாய்ஸ் லாக் பண்ணுறது எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு ஜூலை 10க்குள்ளே நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் இல்லை ஜூலை 13க்குள்ளே 10 to 13க்குள்ளே அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நம்மளுக்கான ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆகும். ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஃபினிஷ்டு ஆகும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கான ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங் எப்போ ஃபினிஷ் ஆகும்? ஜூலை 10 to ஜூலை
12க்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜூலை 12 ஆர் 13க்குள்ளே ஜூலை 12 ஆர் 13க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்டு 1 கவுன்சிலிங்கான ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1 கவுன்சிலிங்கான ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்போ எப்போனா காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஆகஸ்ட் மிட்டில் உங்களுக்கு காலேஜஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. என்ன காலேஜஸ்னால் ஓப்பன் பண்ணுவாங்க, ஆகஸ்ட் மிட்டில் கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லா காலேஜஸுமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸுமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் சம் காலேஜஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் சம் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஓப்பன் பண்ணுற டேட்லேயே ஓப்பன் பண்ணுவாங்க. ஐ மீன்ஸ் ஆகஸ்ட் மிட்டிலே சம் காலேஜஸ் பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் அந்த மாதிரி காலேஜஸ் ஆகஸ்ட் மிட்டிலே ஓப்பன் பண்ணுவாங்க. சம் அதர் காலேஜஸ் வந்து செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் ஓப்பன் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போதைக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் டேட் புரியுதா, எவ்வளோ கேப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கும் நடுவில் எடுத்துக்குவாங்க. அந்த ஒவ்வொரு கேப்லையும் என்ன நடக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், சாய்ஸ் லாக் நடக்கும், நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எந்த ஒரு கவுன்சிலிங்காக இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியாகணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரவுண்டு 1ல் பண்ணால் மட்டும்தான் சப்சிக்வெண்ட் ரவுண்டில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஆல் இந்தியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, ரவுண்டு 1ல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் சப்சிக்வெண்ட் ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4லலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ரவுண்டு 1ல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, நம்ம டேரெக்டாக ரவுண்டு 2ல் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆனால் லாஸ்ட் இயர் அந்த மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரவுண்டு 2ல் கொண்டு வந்தாங்க ஸ்டேட் கோட்டாவில். அப்போ இந்த வருஷம் மட்டும் கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னா கவர்மெண்ட்டை வச்சு எதையுமே திங்க் பண்ணாது. ஓகேவா, அவங்களோட மைண்ட் செட் வேறு. ஓகேவா, அவங்க நினச்சா மாற்றுவாங்க, நினைக்கலன்னா அப்படியே இருக்கணும்னு விட்டுருவாங்க. ஸோ நீ எதுக்கு இருந்தாலும் தயாராரு, ரவுண்டு 1 கவுன்சிலிங்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு. ஓகேவா, ஓகே. இந்த வீடியோவில் கவுன்சிலிங்கான எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டட் டேட் நம்ம கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, யாருக்காச்சும் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கான கைட்லைன்ஸ் வேணும், சாய்ஸ் ஃபில்லிங் எனக்கு பண்ண தெரியாதுன்னு, அதெல்லாம் என்ன மாதிரி ட்ரிக்கியாக நம்ம பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் கவுன்சிலிங் கைடன்ஸ் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான பெய்ட் சர்வீஸை நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.